சுடரே திரைபுறா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேத நெறிதலை தூங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை புளிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற்புகழி துர்ஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமத்தில் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்குறை செய்த பொன்னாமை உணராமே. நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எதிரில் கொங்குள் பொழிதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர தொழுமுருகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்தன்பன் அடியவர் கடிமை செய்வோம். தூக்கு சீர் பரவு திருத்தொன்ற தொகை விரிய வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் வாக்கிய பயனா பதிகுன்றைவாள் செய்குலானடி சென்னி இருத்துவாம். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மிகண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட வல்லடியாறு கருள் வரிந்த அருணந்தினற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிலத்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் திருப்பொழிலும் திருவாவடுதுறைவார் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக்கமாதோம். திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல பெருமானுடைய பேரல் கருணையும் குருவருடன் முன்னின்றல் செய்ய குன்றை பதிவால் தெய்வ சேக்கலார் பெருமானார் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வதற்கும் அந்தமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவ்வகையிலே அருள் தரும் தேவகிரி அம்மையுடனாகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடித்தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கியும் அருட்குருநாதர் திருவடிகளை முக்கரணங்களாலே வணங்கியும் அடியேனையும் இந்நன்னெறிக்கண் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமகனார் திருவடிகளை கர்ணங்களாலே பணிந்து இங்கே எழுந்தல் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களின் திருவடிகளை தொழுததினால் கிடைத்த ஞானத்தினை கொண்டு இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். திருச்சிற்றம்பலம். நாம் இதுகாலும் திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய திரு சரிதத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு தவப்பயன் நந்தமக்கும் வாய்த்துள்ளது. அவ்வகையிலே இதுகாலும் தெய்வ சேக்கலார் பெருமான் சமண சமயத்திலே இருந்து சைவ சமயம் சார்ந்த பொழுது சமணர்கள் சமண குருமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாவுக்கரசு பெருந்தகை சைவ சமயம் சார்ந்ததை பொறுத்து கொள்ளாமலும் இனி நாம் வாழ்வதற்கு வழியில்லாமலும் போய்விடுமே என்ற எண்ணத்திலே திருநாவுக்கரசு பெருந்தகை உடலிலே நோய் இல்லாத பொழுதும் நோய் இருப்பதாக சொல்லி சைவ சமயம் தன்னுடைய தமக்கையாரை சென்று அணைந்தார் என்று சொல்லியிருப்பார். அந்த அளவிலே அவர்கள் மன்னனிடத்திலே சென்று அவர் இதுபோல பொய்யை உரைத்து நம் கடவுளையும் இழுத்து படித்து பேசிவிட்டு சைவ சமயத்திற்கு சென்று விட்டார் என்று மன்னனிடத்திலே காவலன் வழியாக சொல்கின்றார்கள். அதனை கேட்ட மன்னன் மந்திரிகளையும்
காவலர்களையும் ஏவி விட்டு எம்பிரான் திருநாவுக்கரசு பெருந்தகையை கைது செய்து அழைத்து வர ஆணையிடுகின்றார் என்ற அளவிலே சென்ற வகுப்பானது நிறைவுற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து 92வது பாடலிலிருந்து நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். 91வது பாடல். அரசனது பணிதலை நின்று அமைச்சர்களும் அந்நிலையே முரசு அதிரும் தனையோடு முன் சென்று முகில் சூழ்ந்து விரை செறியும் சோலை சூழ் திரு அதிகை தனைமேவி பரசமய பற்று அறுத்த பான்மையினார் பால் சென்றார். அதாவது அரசனுடைய அந்த ஆணையை சிறமேற்கொண்டு நின்ற அரசர் அங்க இருக்கக்கூடிய அரசர்களும் அந்நிலையே என்னன்னா சொன்னாரோ, மன்னன் என்ன சொன்னா, போய் கைது செய்து அழைத்து வாருங்கள். என்ன அதுக்கு முன்னாடி என்ன சொல்றார், பொருள் கொண்டு சென்றவர்க்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொண்டு வார். அங்க போய் ஏதேனும் கையூட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு விட்டுட்டு வந்துடாதீங்க. அது மாதிரி விட்டுட்டு வந்தீங்களா நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி அரசர் சொல்லியே அனுப்புறார். ஏன்னா மந்திரிகள்னா இது போல ஏதேனும் கையூட்டு வாங்கி கொண்டு ஏதேனும் பணிகளை செய்து விடுவார்கள் என்று எண்ணிய அவர் அதுபோல சொல்லி அனுப்புகின்றார். அதுபோல அரசர்களும் பணிதலை ஏற்று நின்று அமைச்சர்களும் அந்நிலையே முரசு அதிரும் தனையோடு, இப்ப போருக்கு போகும் பொழுது எப்படி அந்த முரசுகள் எல்லாம் அறிவிக்கப்படுமோ அதுபோல அறிவித்து கொண்டு தனையோடு, இதெல்லாம் அந்த படைகளோடு, யாரு தளபதி அவர்களோட சேர்ந்து சேனை தலைவர் அப்படின்னு தனையோடு முன் சென்று எங்க முகில் சூழ்ந்து வேலை செறியும் சோலை சூழ் திரு அதிகை வீரட்டம் திரு அதிகை தனைமேவி திரு அதிகை என்கின்ற அந்த திருத்தலத்திற்கு எங்க பாடலிபுத்தூரத்திலிருந்து திரு அதிகை வீரட்டத்துக்கு வராங்க. மேவி பரசமய பற்று அறுத்த பான்மையினராய் பால் சென்றார். திருநாவுக்கரசு சுவாமி முன்னாடி வந்து அவங்க நிக்கிறாங்க. நின்னவங்க என்ன சொல்றாங்க, சென்று அணைந்த அமைச்சர் உடன் சேனை வீரரும் சூழ்ந்து மின்தயங்கு புரிவேணி வேதியனார் அடியாரை இன்று நுமை அரசன் அழைத்து எமை விடுத்தான் போது என நின்றவரை நேர் நோக்கி நிறை தவத்தோர் உரை செய்வார். இப்ப சென்று அணைந்த அமைச்சர்களும் உடன், அமைச்சர் மட்டும் இல்ல, உடன் யாரு போனாங்க, சேனை வீரர்களும் சூழ்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் இருக்கக்கூடிய இடத்த எந்த பக்கமும் தப்பிச்சு போகாத அளவில் சூழ்ந்துட்டாங்க. ஆமா, நாவுக்கரசரை சுற்றியும் அவர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. யாரு, இந்த சமணர்கள் சேனை, அரசன் ஏவி விட்ட அந்த சேனை அவரை சுற்றி வளைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி வளைத்து நிற்கிறாங்க. சூழ்ந்து மென்தயங்கு புரிவேணி வேதியனார் அடியார். யார் சூழ்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமா, எம்பிரான் திருநாவுக்கரசு பெருந்தகையை அப்படியே சூழ்ந்து நிற்கிறாங்க. யாரு, இந்த சேனைகளும் அமைச்சர்களும். இன்று நுமை அரசன் அழைத்து எமை விடுத்தான். இப்ப அரசர் உன்னை உடனே அழைத்துட்டு வர சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறார். யார் சொல்றா, அமைச்சர் இதை சொல்றாங்க. விடுத்தான் போது என நின்றவரை நேர் நோக்கி நின்று தவத்தோர் உரை செய்தார். இப்ப இவங்க சொல்லிட்டாங்க, யாரு, நீங்க அமைச்சர் வர சொன்னாரு, நீங்க முதல்வர் வர சொன்னாரு, நீங்க வந்துடும். யாரு, அரசன் வர சொன்னா உன்னை கைது செய்வதற்காக. இப்போ பக்கமா கூட பார்த்தோம், ஒருவரை கைது செய்துன்னா என்ன பண்ணணும், முக்கியமானவங்களை அரசியல் பிரமுகரை கைது செய்ய வேண்டும்னா என்ன செய்யணும்னா நிறைய படைகளும் உரிய அனுமதியும் பெற்று போய் தான் அவங்களை கைது செய்யணும். அதுதான் அன்று முதல் இன்று வரை வழக்கத்தில் இருக்குது. அதுபோல இங்க என்ன பண்றாங்க, சென்று அணைந்த அமைச்சருடன் சேனை வீரர் இப்ப எல்லாம் போய் சூழ்ந்துட்டாங்க. இன்று நுமை அரசன் அழைத்து எமை விடுத்தான், உன்னை உடனே கைது செய்து கொண்டு வரக்காக என்னை மன்னன் அனுப்பினான் அப்படின்னு சொல்றார். யாரு, இந்த அமைச்சர் சொல்றார். போதும், இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என
நின்றவரை அங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றார். யாரு? நேர் நோக்கி நிறைதவத்தோர் உரை செய்தார். நிறைதவம்னா யாருங்க? எம்பிரான் திருநாவுக்கரசு பெருந்தகை. அவர் தான் நிறைதவத்தோர். நிறைதவத்தோர் அவரு அந்த தவம் உடையதனால் அங்க நின்று பதில் சொல்ற. என்ன சொல்றாருன்னு பாருங்க அடுத்த பாடல. இதை வந்து தான் நீங்க நமக்கு புராணம் 93வது பாடல். நாமார்க்கும் குடியல்லோம் என்று எடுத்து நான் மறையின் கோமானை நதியின் உடன் குளிர் மதிவாள் சடையானே தேமாலை செந்தமிழின் செழும் திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவிலாம் என்று அருள் செய்தார். அப்படியே போய் நிக்கிறாங்க, எல்லாம் சூழ்ந்து நிக்கிறாங்க. அமைச்சர் நிக்கிறார். அப்ப பார்த்து சொல்ற, என்ன சொன்னேன் அப்படின்னா, உன்னை அழைச்ச அமைச்சர் உன்னை அரசன் அழைத்து வர சொன்னார். யாருக்கு அரசன்? உனக்கு அரசன். எனக்கு அரசன் நீலகண்டன். அதிக விரட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமான் தான் எனக்கு அரசன். நான் உன்னோட வர முடியாது. நாமார்க்கும் குடியல்லோ. அந்த அப்படியே அந்த பாடலை பார்த்தீங்கன்னா மறுமாற்று திருத்தாண்டகன் முதல்ல திருத்தாண்டகம் அருளி செய்த இடம் இந்த இடம். நாவுக்கரசு பெருந்தகை அப்படியே சொல்றாரு. நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோ ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோ இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இன்பமே என்னாலும் துன்பமில்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவன் குடைவோர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் பொய்மலர் சேவடி குறுகினேற்கே. உனக்கு அரசன் அவன், எனக்கு அரசன் சிவன். முடிச்சிட்ட. நீ வேணா அவனுக்கு உன்னோட அரசனை ஆணையை சிறமேற்கொண்டு நீ செய்ய. எனக்கு அரசன் வந்து நான் யாருக்கும் பயப்படல. ஏன்னா அவர் எவனையே வரைத்தவர் எங்க தலைவர். எப்படி சொல்ல, நான் யாருக்கும் கூடியவர். நீ பாருவா, உன்னோடலாம் நான் வர முடியாது. அது மட்டும் இல்லை, வரலன்னா என்ன பண்ணுவீங்க? என்னை துன்புறுத்துவீங்களா? அது எங்களால் செய்ய முடியாது. நாம் யாருக்கும் குடியல்லோ நமனே அஞ்சோ. யமனை கண்டே எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா யமனே எங்களைய பார்த்து கும்பிட்டுட்டு போவான். எங்க அடியார்களை பார்த்து யமன் என்ன செய்வான்? கையெடுத்து கும்பிட்டுட்டு போவோம். இதை கந்த புராணத்துல நம்ம பலமுறை சிந்திச்சிருக்கோம். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல சிந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநீறு வைத்தவர்களை, ஏன்னா மார்கண்டேயன் சிவபூசை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு உரிய காலம் என்றும் அந்த 16 வயது நிரம்ப பெறுகிறது. அப்பொழுது யமன் அவருடைய பணியை செய்வதற்காக வருகிறார். வந்தவர் என்ன பண்ணாரு? அவர் சிவபூசை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவரை அழைத்துட்டு போவதற்காக கூப்பிடுறாங்க. வரல. வராத பொழுது என்ன பண்றாங்க? நமக்கு அதுதான், யமன் கூப்பிட்டு போகலைன்னா என்ன பண்ணுவான்? கைத்தை போட்டு கட்டி இழுத்துட்டு போயிடுவான். அப்ப பாசக்கயிறை போடுறாரு. போட்ட உடனே யார் மேல போடுற அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? எப்பொழுதுமே அப்ப அந்த பூசை என்பது என்னன்னா, எப்பொழுதும் நம்முடைய மனதில இறைவனை இடையறா சிந்தித்துக் கொண்டே இருப்பது. இடையறா சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் சிவபூசை. நாம சுவாமி எப்பொழுதுமே இடையறா சிந்தித்துக் கொண்டே இருந்தோம்னா அது பூசை. அதுதான் தவம். அதுதான் தவம். அதனால சொல்ல, நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படும். இப்ப சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு என்ன கிடையாது? நரகம் கிடையாது. நரகத்தில் இடர்படும். ஏமாப்போம் மகிழ்வுடன் இருத்த. ஏமாப்போம்னா நடலை இடர்படும். நடலை இல்லை. நடலைனா பொய் இல்லை. எங்க சமயம் பொய்யான சமயம் இல்லை. கொள்கை ஒன்றும் நடத்தையில ஒன்றும் இல்லை. உங்க சமயம் அப்படி இல்லை. கொல்லாமை என்கின்ற அந்த நெறியை கொண்டே கொலை செய்யக்கூடிய நெறி உங்களுடைய நெறி. எது? சமண நெறி. எங்க சமயம் அப்படி அல்ல. பொய்யே இல்லாத சமயம். ஏமாப்பு மகிழ்வுடன் இருத்தல். அப்ப நடலை இல்லோ. ஏமாப்பு பிணி அறியும். பிணி அறியும். பிணினா எதுங்க? நோய். பிறவி என்கின்ற நோய். அதே எங்களுக்கு அறியோம் அப்படின்ற அறியோம்.
பணிவோம் அல்லோம். எங்க சிவபெருமான தவிர வேற யாருக்கும் நாங்க தலை வணங்கணும்னு அவசியமே இல்லை. அப்ப சிவபெருமானுக்கு தலை வணங்குறோம் அப்படின்னா அவருடைய அடியார்களுக்கும் நாம் தலை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பணி அல்லோம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. எங்களுக்கு என்னது? ஏன்னா சங்கரன் எப்பொழுதும் இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பவன். அதனால நமக்கு என்ன இல்லை? சிவபெருமானை வழிபாடு செய்யறவங்களுக்கு துன்பம் என்பதே இல்லை. ஏன்னா அதுக்கு பின்னாடி பாடல அதுக்கு தெளிவா நமக்கு அப்புறம் சாமி விளக்கம் சொல்வார். தாமார்க்கும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. தாமார்க்கும் அது எடுத்துக்கோங்க. தாமார்க்கும் குடியல்லா தன்மையானே சங்கரன் நற்சங்கவென் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி குறுகினோமே. இப்போ கோமான்னா யாருங்க? கோன்னா அரசன், அரசனுக்கு அரசன். கோமான்னா அரசனுக்கு அரசன். கோன்னா அரசன். ஆமா, ராஜாதி ராஜா, மன்னாதி மன்னன். எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜா. கோமானுக்கு கோமானுக்கு கோமான். இப்படி எப்படி வேணாலும் நம்ம சாமி எவ்வளோ உயர்வாக சொல்லணுமோ அவ்வளோ சொல்லிக்கலாம். உயிர்களை எவ்வளோ கீழே சொல்லணுமோ அவ்வளோ சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நாம். அப்போ கோமார்க்கு என்றும் யார் இதை சொல்ல முடியும்? இந்த வார்த்தையை யாமார்க்கும் கொடிகளும் யார் சொல்ல முடியும்னா, என்றும் மீளா அடிமையாக மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி குறிக்கணும். மீளா அடிமை உமக்கே முதல்ல சொல்லுங்க. மீளா ஆளாய் உமக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி ஆர்வலரும் போட்டி இருப்பார். அப்போ எப்பொழுதும் என்ன பண்ணணும்? அதனால அவங்க சார்ஜ் போடாமல் போயிட்டாங்க. அப்படி திரும்பி வைங்க. இப்படி திரும்பி வைங்க. திரும்பி வைங்க. சார்ஜ்லாம் இல்லை, அது இருந்தால் அப்ப என்ன பண்றாங்க? இந்த மீளா அடிமை உமக்கே ஆளாய் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும்தான். இதுக்கு பேர் என்னது? இருமாப்பு. இதுக்கு பேரு ஆணவம் இல்லை, இருமாப்பு. ஆணவம் என்பது வேறு, இருமாப்பு என்பது வேறு. இறைவன் திருவடியை நினைந்து சொல்லக்கூடியது இருமாப்பு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருமான் விருப்பங்களோ ஈசன் பல்கணத் எண்ணப்பட்டு சிறுவான் ஏந்தெழுதன் சேவடி கீழந்து இருமான் விருப்பங்களோ அப்படின்னு நவுக்கரசு பெருந்தகையை சொல்லுவார். இதெல்லாம் யாருக்கு வரும்னா, மீளா அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது வரும். அப்ப அந்த நிலை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்? அந்த உறுதிப்பாடு வேணும். இறைவனை தவிர வேற யாரையும் நான் வணங்கலை, இறைவன் எனக்கு என்னைக்கும் துணை நிற்கிறான் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு நம்ம இடத்துல வேணும். அப்போ நாமார்க்கும் குடிகளும் என்று நான்மறையின் கோமானி. இது அப்படியே இங்கே சொல்கிற இந்த பாடலில் என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறாரு தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே அப்படியே கையாளர். அதான் பாருங்கள், நாமார்க்கும் குடிகளும் என்று எடுத்து நான்மறையின் கோமானை நதியின் உடன் குளிர் மதி வாழ் சடையானை. எப்படி இருப்பார் சுவாமி? எப்பொழுதும் கங்கையை தலையில் சுமந்திருப்பார். குளிர் மதினா என்ன ஆகும்? நிலா எப்பொழுதும் குளிர்ச்சியை ஏற்படுத்தும். வாழ் சடையானை, குளிர்ச்சியை தரக்கூடிய எது? அவருடைய சடை, வாழ் சடை. எப்பொழுதுமே வளர்ந்த அல்லது வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, எவ்வளவு பெருசு வேணாலும் வளரக்கூடிய சடை. ஆமா, மதி ரெண்டையும் எடுத்துக்கலாம். மதியையும் வளர்த்திய சடை,
மதி என்ன ஆனிச்சு, தன்னுடைய கலைகளை இழந்து போய் திருவடியில விழுந்துச்சு. தூக்கி தன்னுடைய திருமுடியில வச்சாரு, அது வளர்ந்துச்சு. அப்ப அந்த சடை முடியை வளர்த்தி கொடுத்தது. அப்புறம் இன்னொன்னு, அந்த சடையும் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கு. இது எப்படின்னா, நமக்கு புக்கிலியூர் அவினாசியில சொல்லுவார், நீர் ஏற ஏறும் நிமிர்புண் சடை அப்படிம்பார் சுந்தரமூர்த்தி பெருமான். அப்படியே அந்த தண்ணி ஏற ஏற, எங்கேயா உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு டேமே இல்லை உலகத்துல. அப்படியே ஆமா, கட்டவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீர் எவ்வளவு உயரம் ஏறுதோ அவ்வளவு உயரம் இந்த சடையும் வளர்ந்துக்கிட்டே போகுது. கடைசியில் அந்த கங்கையை வளர முடியாம போய் அமைதியான பின்னாடி அப்படி எடுத்து மறுபடியும் அந்த முடியை போட்டு மீண்டும் பகீரதன் கேட்கறான், சாமி மீண்டும் வறட்சி வருது. அப்படி ஒரு முடி எடுத்து விடுறாரு. ஒரே ஒரு முடி தான் இன்னைக்கு இவ்வளோ நமக்கு கங்கையை கொடுத்து கொண்டு இருக்கு. ஆமா ஆமா, எல்லாம் விட்டாருனா தான் அழிஞ்சிருச்சுன்னு தான் மறுபடியும் மீண்டும் கங்கையை தன்னோட ஆக்ரோஷத்தை வந்து அடக்கிறதுக்கு தானே. அடக்காதது எல்லாம் அடக்கிறவர் தான் சிவபெருமான். அதனால தான் நாமெல்லாம் எதுக்கு அடங்காதுன்னு முடிவு பண்ணி பெருமான் பார்த்தான், இது ஊரில் விட்டா இதுங்க பூரா ஊருக்கு எடுத்து வச்சிரும், இதை பூரா தூக்கி நம்ம உள்ளார போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி, சாமி உங்களையில் என்னை வச்சுக்கோங்க, இதை விட்டா ஊரையவே கெடுத்துரும், அதனால தூக்கி இதை இங்கே போட்டுன்னு சொல்லி அடக்காத அடக்கி வைக்கிறதுக்காக சாமி இங்கே என்னை போட்டு வச்சுக்கிறார். அப்படித்தான் நம்மளை சுவாமி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம். ஏன்னா நம்ம மீது கருணையோ நாம் செய்த புண்ணியமோ இருக்குமானா அது எனக்கு தெரியாது இல்லையா. அப்படித்தான் சுவாமி நம்மளைய கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாருன்னு சொல்லணும். கோமானே நதியின் உடன் குளிர் மதிவாள் சடையானே தேமானே. சுவாமி என்ன சொல்றாரு, தேமானே. தேமான் அப்படின்னு என்ன அது? ஆமா, தேமான திருத்தாண்டக பதிகம் பற்றி கூற நேர்ந்த இடம் இதே. முதலில் அதன் தன்மையை இவ்வாறு கூறிய. தேம் அப்படின்னா சொல்லினிமையும் ஓசை இனிமையும். திருத்தாண்டகத்தை அப்படியே நீங்க பாடி பாருங்க, அவ்வளோ அற்புதமா இருக்கும். திருத்தாண்டகத்தை பாட பாட அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அப்படியே அதனால தான் அது என்ன சொல்றாங்க, சொல்லின் ஓசையும் சொல்லின் இனிமையும் ஒளி ஓசையின் இனிமையும் ரெண்டும் சேர்ந்து அப்படியே அங்கே தரதுனால தான் அதுக்கு தேமாலை அப்படின்னு சொல்லி. ஒரு பாட்டினுள்ளே பல பெயரும் தொடர்ந்து வந்து ஓரிடத்தில் முடியும் தன்மை உடையது தேமான் அப்படிங்கிறது. அப்போ நரகத்தில் இடர்படும் அப்படின்ட்டார். சடைய தேமானை செந்தமிழின் செலும் திருத்தாண்டகம். செந்தமிழ் தமிழ் நம்ம மொழி எப்படிப்பட்ட மொழி? செம்மொழி. யாரும் நமக்கு வந்து இதுக்கெல்லாம் அங்கீகாரம் தரணும்னு இல்லை. சேக்கிழார் பெருமான் 12ஆம் நூற்றாண்டுலேயே நமக்கு கொடுத்துட்டாரு, இது செம்மொழி. செந்தமிழ் திருத்தாண்டகம் பாடி, செந்தமிழ் திருத்தாண்டகம் பாடி ஆறு நீர் அழைக்கும் அடைவிலாம். ஆமாறு நீர் அழைக்கும் அடைவிலாம். இங்கே பாரு, நீர் கூப்பிட்டதுக்காகலாம் நான் என்ன பண்ண முடியாது, வர முடியாது அப்படின்னு யார் சொல்றா? என்கிறான் நாவுக்கரச பெருந்தகை என்று அருள் செய்தார். என்ன செய்தார்? அவருக்கு அருள் செய்தார் அப்படின்ட்டு சேக்கிழார். இப்போ என்ன ஆயிடுச்சு அமைச்சனுக்கு? இப்போ நீங்கள் பட்டினத்தாருடைய வரலாறு கேட்டிருப்பீங்க. சோழ மன்னன் வந்து நீ எல்லாத்தையும் துறந்து விட்டுட்டு வந்து நீ என்ன சுகத்தை கண்டாய் அப்படின்னு கேட்பார். நான் இருக்க நீ நிற்க அப்படின்பார். நீ எவ்வளோ பெரிய மந்திரி முதலமைச்சர் வந்தாலும் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு நாம போகலாமே ஒழிய இந்த இடத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதனால தான் நீ நிற்க நான் இருக்க அப்படின்பாரு பட்டினத்தடிகள். அதுபோல நம்ம நாவுக்கரசு பெருந்தகை என்ன சொல்றாங்க, நான் வர முடியாது, நான் எனக்கு அரசன் உள்ளார இருக்கிறான், அவன் சொல்லாம நான் எங்கேயும் உங்களோட வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னவரை அடுத்தது என்ன ஆயிடுச்சு, இப்போ கைது பண்ணிட்டு போகலன்னா என்ன பண்ணிடுவார் அமைச்சர் முதல்வர். ஏன்னா இவர் முதல்வராக இருந்தவரும் கூட சேக்கிழார் பெருமான். அதனால் என்ன பண்ணும், நீங்கள் கைது பண்ணிட்டு போகலன்னா உன் வேலை காலி ஆகிடும், உன் வேலை காலி ஆகிடும், இல்லைன்னா உன்னை கொண்டுடுவாங்க. பக்கத்தால் கூட பக்கமாக ஒரு நிகழ்வு அப்படி நாம் சந்தித்தோம். ஒரு வாரத்துக்குள்ளேயே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா. அரசு கைது பண்ணிட்டு வர சொன்னால் பண்ணிட்டு போகலன்னா உன் வேலை காலி ஆகிடும். அதனால் பார்த்தாரு அமைச்சர், இது வரைக்கும் இப்போ வந்து உன்னை அரசர் கைது பண்ணிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன அமைச்சர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டு அவரும் அடிவணங்கி வேண்டி அவர்க்கு கொண்டு ஏக
விடை உகந்தார் திருத்தொண்டர் ஈண்டு வரு வினைகளுக்கு எம்பிரான் உளன் என்று இசைந்திருந்தார் மூண்ட தினப்போர் மன்னன் முன் அணைந்து அங்கு அறிவித்தார். இப்போ என்ன பண்ணிட்டாரு, இதை அப்படியே சிந்திக்கணும். நாவுக்கரசு பெருந்தகை சொல்லிட்டார். அடுத்து மன்னன் கேட்குறான், அமைச்சர் கேட்குறான், எப்பா நீ வரலேனா என் பதவி காலி ஆயிடும், என்னைய முதல் அரசன் என்ன பண்ணிடுவான், என்னையே தண்டனைக்குரியாக்கும், என்னை உயிரே இல்லாமல் பண்ணிடுவான், அதனால் எனக்காக நீ வர வேண்டும். இப்போ வந்தவங்க யாரு, சமணர்கள். நாவுக்கரசு சமணர்களோட ஏவலின் பேரில் வந்த அமைச்சர்கள் இப்போ நாவுக்கரசு பெருந்தகையை கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க. இவர் எப்படிப்பட்டவர், எப்படி இறைவன் உயிர்கள் மீது கருணை வைத்திருக்கின்றானோ அதுபோல எம்பிரான் நாவுக்கரசு பெருந்தகை என்ன பண்ணுறாங்க, அவர்கள் மீது வைத்த கருணையின் காரணமாக விடு எனக்குள்ளா இருக்க நான் வரேன். எனக்கு ஒரு இப்போ எதில் சொல்கிறாருன்னா, இவர் முதலமைச்சராக இருந்தவர் யார், தெய்வ சேக்கிழார் பெருமான். அதனால் போகலன்னா அந்த தண்டனை யாருக்கு கிடைக்கும், அமைச்சருக்கு கிடைக்கும். நம்மால ஒரு உயிர் துன்பப்படக்கூடாது. அடியாரா இருக்கக்கூடிய நாம் என்ன சிந்திக்கணும்னு சொல்றாரு, நம்மால ஒரு உயிர் துன்பப்படக்கூடாது. ஏன்னா நாம பொய் உரைக்கக்கூடியவங்க அல்ல. முன்னமே சொல்லிட்டாரு, நாங்கள் பொய் சொல்றது இல்லை, எங்களுடைய சமயம் மெய் சமயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நாம போகாமட்டா என்ன ஆகும், அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவாங்களே அப்படின்னு கருணை வைத்த. அதனால தான் ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டு, அருள்ங்கிறது என்னது, கருணை. அருள் செய்ய கேட்டு அவரும் அடி வணங்கி, யாரு அமைச்சர் அடி வணங்குறாங்க, வணங்கி இப்போ பணிந்து கேட்குறாங்க, சாமி எப்படியாச்சும் நீங்கள் வரணும் வேண்டி அவருக்கு கொண்டு ஏக. இப்போ அமைச்சர்லாம் இவர்கிட்ட வேண்டி எல்லாரும் விழுந்து கேட்குறாங்க, நீங்கள் வரலேனா எங்களுடைய பதவி போயிடும், அது மட்டும் இல்லை நாங்கள் தண்டனைக்குரியவர்களாக ஆக்கப்படுவோம், அதனால் வந்துடுங்க, தயவு செய்து எப்படியாவது வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏக விடை உகந்தார் திருத்தொண்டரும். விடை உகந்து ஏறக்கூடியவன் யாரு, எங்கள் சிவபெருமான். எங்கள் சிவபெருமானுடைய திருத்தொண்டர் ஆகிய அவர் சொல்கிறார், சரி நான் வரேன். ஏன் வரேன் அப்படின்னா, அவர் வந்தவனு எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வான், வினை உண்டுங்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய. ஆனால் என்ன சொல்லுவான், ஊட்டுவதற்கு ஒருவன் இல்லை அப்படிங்கிற, வினை தானா வந்து ஊட்டக்கூடியது அப்படிங்கிறது அவனோட கொள்கை. ஆனால் நாம என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உடன். எம்பிரான் இதெல்லாம் நாம் எப்படி சொல்லுவோம்னா, வாயளவில் சொல்லி கொண்டே இருப்போம், மனசளவில் வருமானா இங்கே உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இதை ஏற்றுக்கலாம். இதை விட்டுட்டு வெளியில் போன உடனே அவன் எனக்கு இதை சொல்லி பேசிட்டான், அவன் இது சொல்லிட்டான், இவன் வரல, இவன் வந்தான், இத்தனையும் நாம் பேசுவோம். அப்போ எங்கே போயிடுச்சு அந்த ஈண்டு வரும் வினைகளுக்கு, அப்போ அந்த வினையை நாம் விட்டுட்டோம். இந்த வினைகள் எப்படிப்பட்டதுன்னா, ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்று 3 வகையாக இந்த வினை நமக்கு வேலை செய்யும். 3 வகையாக வினைகள் வேலை செய்யும். இதெல்லாம் எதில் இருக்குதுன்னா சிவபிரகாசத்தில் இருக்குது. சிவபிரகாசம் சிவஞான சித்தியார் நூல் படித்தோம்னா அதில் இருக்குது. அப்போ ஆதி பௌதீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடியது. காற்று, மழை, அப்புறம் வெப்பம், மண், ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். அதனால தான் திருக்கூட்ட சிறப்புடைய சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை, இந்த மாதவ கூட்டத்தை எப்படிப்பட்டவங்க, பூதமைந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகத்து மலர்த்தால் மலர்ப்பிறார் ஓதுகாதல் உரைப்பின்னறி நின்றார் கோதிலா குணக்குண்டனா. இந்த யாரு, இந்த மாதவ கூட்டம். இந்த மாதவ கூட்டம் எப்படிப்பட்டதுன்னா, பூதமைந்து அதோட நிலையிலிருந்து மாறுபட்டாலும் அவர்கள் நிலையிலிருந்து மாறுபடாதவர்கள் அப்படின்னு சொல்லுது. அதுபோல இந்த 5 பூதங்களால் ஏற்படக்கூடிய இடர்கள் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அதுவும் நம்மளுடைய பெருமானுடைய பேரருள் கருணையை நினைக்கணும். அதுக்கு அடுத்தது ஆதி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி ஆன்மீகம்ங்கிறது உயிர்களால், ஒரு உயிரால் மற்றொரு உயிருக்கு ஏற்படக்கூடிய வினை. இப்போ ஒரு கொசு, எறும்பு, அப்புறம் தேள், பாம்பு, பூரா, பூச்சி, இதெல்லாம் அதோட இடத்துல போய் நாம் இருந்துக்கிட்டு அது சிக்கனா என்ன பண்ணிடுவோம், போட்டு தள்ளிடுவோம். நம்ம மனுஷனே என்ன ஒரு எண்ணம்னா, நம்ம முன்னாடி எவனும் வந்துடக்கூடாது, அது நம்ம வீட்டுக்கு எவனும் வந்துடக்கூடாது. அப்போ
அவனுக்கு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாம்பு பள்ளி தேள் வாழ்ந்த இடத்துல போய் நம்ம வீடு கட்டிக்குவோம். அது அந்த இடத்துக்குள்ள வந்துச்சுன்னா அதை அடிச்சு கொண்டுருவோம். இதுதான் நம்முடைய வேலை. அது போல இதுக்கு பேரு ஆதி ஆன்மீகம்னு பேர், இந்த வினைகளுக்கு பேர். ஆதி தெய்வீகம்னு பேர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு காரணத்தோட நமக்கு வினைகளை செயல்படுத்துறது. இந்த ஆதி தெய்வீகம்ங்கிறது ஏதாவது ஒரு காரணம், அதனால நமக்கு வரக்கூடிய வினைகள். இப்படி செயல்படக்கூடியது எல்லாம் அது. அல்லல் என் செய்யும், அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் அப்படின்னு கேட்பார். தில்லை மாநகர் சிற்றம்பலவனருக்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கு. யாருக்கு இதெல்லாம் தொந்தரவு பண்ணாது. நாம ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உலைன்னு சொல்லிவிட்டு வெளியில போய் வினைக்கு ஆட்பட்டோம்னா அங்க என்ன ஆகாது, இதெல்லாம் வேலை செய்யும். நவக்கோள்களும் நமக்கு வேலை செய்யும். ஏன்னா நம்ம இடத்துல என்ன இல்லை, இறைவன்பால் அன்பு இல்லை. அந்த அன்பு நிறைவான அன்பா இருந்ததுன்னா, மாசிலாத அன்பா இருந்ததுன்னா என்ன வேலை செய்யாது. இந்த பாட்டு நமக்கு பொருத்திக்கும். எது? அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை என் செய்யும், தொந்தந்தான் என் செய்யும். யாருக்கு செய்யும்? செய்யாது. தில்லை மாநகர் சிற்றம்பலவனருக்கு எல்லையும் சொல்றாங்க. பாவிகள் பின்னாடி சொல்லுவார், மா பாவிகள், சாதாரண பாவிகள், மா பாவிகள். அப்படிப்பட்டவர்கள் இவங்க சொல்றாங்க. இப்ப அதுக்கு அடுத்தது இப்ப என்ன பண்றாங்க? இப்ப அவ்வளவுதான். நீட்டறைனா என்ன ஆகுது? சுண்ணாம்பு கல் இருக்கக்கூடிய இடம். நீங்க சுண்ணாம்பு சூளை இருக்க, சுண்ணாம்பு சூளை வேணாங்க, செங்கல் சூளைக்கு பக்கத்துல போய் நின்று பாருங்க, பக்கத்திலேயே போக முடியாது. அதுக்குள்ள போட்டா சாம்பல் ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் நம்ம இந்த ஐம்பொன் சிலை செய்யும் பொழுது நம்ம தாராசுரம் கும்பகோணத்தில் போனோம்னா ஓஹோ சரி, அப்படியா? சிவசிவா பெருமானே. அதனால அதாவது சாமி சிலை செய்யும் பொழுது அது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அது நல்ல நம்மளால இது உருக்க முடியுமானா முடியாது. ஸோ வெப்பப்படுத்தலாம், இது பழுக்க வைக்கலாம், நல்ல செக்க செவேல்னு ஆகும். ஆனால் உருக்க முடியுமானா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பம் தேவைப்படும். அது எவ்வளோன்னு தெரியாது. 1000 டிகிரி ஃபாரன்ஹீட்டா 2000 டிகிரி எவ்வளோன்னு தெரியாது. மொத்தத்தில் அந்த பணி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே வச்சு அதை ஊதி ஊதி நல்ல தணலாக இருக்கும். அந்த அந்த தூக்கி ஊத்துற அந்த இதே என்ன இருக்கும், நல்ல தணலாக இருக்கும். அந்த அதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம தங்கமோ வெள்ளியோ போட்ட மாத்திரத்தில் என்ன ஆயிடும், அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடும். அடுத்த செகண்ட் தண்ணியா போயிடும். அடுத்து அப்போ எடுத்து நீங்க தங்கத்தை தனியாயிடும்னா எடுக்க முடியாது, அது கலந்துரும், தண்ணியா கலந்தாயிடும். அப்போ அதை எடுத்து அப்படியே ஊத்துனாங்களா, ரசம் மாதிரி அப்படியே போய் இந்த கண்ணு காது மூக்கு நகாசு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாயிடும் இந்த மண்ணுக்குள்ள. அந்த மாதிரி வெப்பம் இருக்கிறது தான் இந்த சுண்ணாம்பு நீட்டறை. அந்த கல்லியே என்ன பண்ணுது, கடினமான கல்லியே மாவாக்கி தருது, சுண்ணாம்பாக்கி தருது. சுண்ணாம்பு என்ன ஆகுது, கல் வெந்தாதான் அது சுண்ணாம்பு. அதையவே அப்படியே பொடி செய்து தருதான் கல்லவே. அப்ப இது எது? இது சதையினால் ஆன பிண்டம். இது என்ன ஆகும்? அப்ப சொல்றாங்க பாருங்க, நீற்றறையில் இறப்புகன்றார். அவ்வளவுதான், அடுத்து விசாரணையே கிடையாது, உடனே போடு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அருகு அணைந்தார் தமை நோக்கி அவ்வண்ணமே செய்ய என பெருகு திரு கொடுங்கோளான் சொல்லிட்டார். பெருகு சின கொடுங்கோளான் மொழிந்திடலும் பெருந்தகையை. யாருங்க? பெருந்தகை. இந்த இடத்துல பேர் கொடுக்கிறாரு பாருங்க சுவாமி. பெருந்தகையை உருகு பெரும் தழல் வெம்மை நீற்றலையின் உள் நிறுத்தி திருகு கரும் தாழ் குளவி குழுவி சேமங்கள் செய்து அமைத்தார் அப்படின்ட்டார். சேமம்னா என்னது? நன்மையா செய்துட்டாங்க. என்ன நன்மை செய்தாங்க பின்னாடி நம்ம பார்க்க போறோம். என்ன இவங்க நன்மை செய்தாங்க அப்படின்னு. இப்ப அருகு அணைந்தார் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய். இது இந்த மன்னன் சொல்றான். ஏன்னா இவனுக்கு தான் கேட்பார் பேச்சு கேட்டுட்டானே, இதுக்கு மேலே நாம் சொல்றதை கேட்கவா போறான்? இல்லை, நாவுக்கரசருக்கு விசாரணையே கிடையாது. அந்த குருமார்கள் என்ன சொன்னாங்க, அதை செய்ப்பா அப்படின்னு ஆர்டர் போட்டா. யாரு?
அமைச்சர்களுக்கு ஆர்டர் போட்டான். இவன் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பெருகு சின கொடுங்கோளான். இவன் எப்படிப்பட்டவன்? கொடுங்கோளான். நல்ல கோல் இல்லை. மன்னன் கோன்முறை அரசு செய்க. எப்படி செய்யணும்? குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க. நம்ம வாழ்த்து பாடல சொல்றோம். ஆனா இவன் எப்படிப்பட்டது? குறைவில்லாதெல்லாம் இல்லை, அதுங்க அங்க குறைவில்லாத உயிர். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் குறைவில்லாத வாழணும்னு விண்ணப்பம் வைக்கணும். ஆனா இங்க கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்றோம்ல, அது மாதிரி கொடுங்கோலனாக இருந்து கோலான் மொழிஞ்சிடலும். இப்ப சொல்லிட்டான், கொண்டு போய் போட நீட்டுறாங்க. இப்ப சுவாமி அந்த இடத்துல பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படின்னு யாரு பாடினா? நாவுக்கரசு பெருந்தகை பாடி அந்த மந்திரத்தை எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டார். பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானே. ஏன்னா ஏன் வச்சார் அப்படின்னா, இவர் இடையறா சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர் பெருமானே. யார? பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னு வந்துட்டு வர இப்ப பெருந்தகைன்னு குறிப்பிடார். பெருந்தகைனா என்ன அர்த்தம்? பெருமைக்குரியவர், இரக்கமுடையவர்கள், எப்படி வேணாலும் அதை நாம வைத்துக் கொள்ளலாம். அப்ப கொண்டு போய் நீட்டறையில போட போறாங்க. நீட்டறையில போட போறாங்க. அருகு அணைந்தார் தமிழ் பெருந்தகை உருகு பெரும் தழல் வெம்மை நீற்றறையில் உள்ளிருத்தி. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல கூட்டு போன உடனே நீ என்ன வேணாலும் வேற தண்டனை கொடுங்க, என்னைய என்ன பண்ணுங்க, ஏதாவது ஊசி கீசி போட்டு கூட கொண்டு வரும், இதுக்குள்ள நான் போக மாட்டேன்னு நாம கற்றுவோம். ஆனா அந்த நாவுக்கரசுடைய பெருந்தகை அந்த முகத்துல கொஞ்சம் கூட அச்சமே இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஆமா, பின்னாடி சொல்லுவார் அது. எப்படி நம்ம சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கெல்லாம் அந்த தூக்கு மேடை எனக்கு ஒரு பஞ்சு மெத்தை, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த தமிழ் மண்ணை விட்டு இந்த மண்ணை விட்டு நான் போகிறேன்கிற வருத்தம் மட்டும்தானே ஒழிய எனக்கு இது ஒரு பெரிய தண்டனையே, எனக்கு இதெல்லாம் ஒரு இதே இல்லை அப்படின்னு சொல்லுவார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, நாவுக்கரசு பெருந்தகை அப்படியே போய் நின்னாரு. இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் பெய்யோ சாமி எவ்வளவு குளிர்ச்சி புரிஞ்சதோ அவ்வளவு குளிர்ச்சியோட குளிர்ச்சியா இருக்கிறவன். இனி எவ்வளவு அதிகமான ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சர் சொல்றியோ அதை விட அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிறவன் எங்க சாமி. ஆமா, தீயினும் வெய்யன் புனலினும் தனியன், புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய சாமி. ஆனால் நான் எதுக்கு பயந்துக்கணும், எனக்கு ஒரு பயமும் இல்லை அப்படின்னு போய் நிற்கிறார். இன்னவரை சும்மா விட்டாங்களா இவனுங்க? திருகு கருந்தாள் குருவி சும்மாலாம் இப்போ போன உடனே இப்போ நம்ம வீட்டில் கதவு தாள் போடுவோம்ல, அந்த மாதிரி கதவுலாம் கிடையாது. திருகு கதவு அப்படியே என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஆமாம், உடனே. ஏன்னா இவங்க என்ன திட்டமிட்டுக்கிறாங்கன்னா சமணர்கள், நாளைக்கே உடனே மன்னன் மனசு மாதிரி ஏப்பா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு நினைச்சு இவங்க அப்படி திறக்கிறதுக்குள்ளேயே செத்து போயிடணும். திறக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடணும், அவர் நீராக போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ண சமணர்கள் அது திருகு கதவு போடுறாங்க. திருகு கதவுனா அப்படி அந்த கதவை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தனம்னா என்ன ஆகும், அப்படியே இறங்கும். இது எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, நீங்கள் நம்ம இந்த பேரேஜிக்கெலாம் போனோம்னா தண்ணி இல்லாதப்ப அந்த கதவை மேலே ஏற்றுவாங்க. எப்படின்னா அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஏறும், மெதுவாக கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சாக மேடையை மேலே ஏறும். அது மாதிரி இந்த திருகு தாளுங்கிறது மெதுவாக திறக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற கதவு திறக்கிறதும் ஈஸி, போடுறதும் ஈஸி. தள்ளி ஒரு மேலே தள்ளணும்னா லாக் ஆகிடும், மறுபடியும் கீழே இருந்தீங்களா திறந்து. ஆனால் இது அப்படி இல்லை, சுத்தம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னொரு ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா இந்த கடைகள்லாம் சட்டரை இறக்கிறதுக்கு வச்சுப்பாங்க, அது சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இறக்கிறதுக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணோம், இழுத்தோம்னா சல்லுன்னு வந்துட்டு தூக்கிவிடுவோம், டக்குன்னு போயிடும். மனுஷனாக செஞ்சோம்னா அப்படி இல்லை. இது அப்படியே திருகு தாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க. கதவை இறக்கி மூடியாச்சு, கதவை இறக்கி மூடியாச்சு. சரி, இதோட விட்டானுங்களா? இல்லை. இப்போ வெளியில் பாதுகாப்பு போடுறாங்க. எதுக்கு? சேமம்னா பாதுகாப்பு. எதுக்கு போடணும் அப்படின்னா, யாராவது வந்து அவரை காப்பாற்றிடக்கூடாது, அந்த திருகுதாளை திறந்து காப்பாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க காவலர்களையும் போடுறாங்க. சேமங்கள் செய்து அமைந்தா
இப்போ பாதுகாப்பு எது அதை சுற்றி அப்படியே பாதுகாப்பு போடுறாங்க. எங்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட இடத்தை அந்த நீற்றறையை சுற்றி என்ன பண்றாங்க, பாதுகாப்புக்கு ஆட்கள் நிறுத்தப்படுறாங்க. இந்த சேமங்கள் அப்படிங்கிறது நன்மைங்கிற பொருளை பின்னாடி சொல்ல வர சேர்க்கிறார்கள். எப்படி அது நன்மை அப்படின்னுட்டு, ஆண்ட அரசு அதன் அகத்துள் அணைந்த பொழுது, அப்படியே சுவாமி உள்ளார போய் உட்காந்துக்கிட்டாங்க. யாரு? நாவுக்கரசு பெருந்தகை அங்க அந்த நீற்றறைக்குள்ள போய் அமர்ந்துட்டாங்க. ஆண்ட அரசு அதன் அகத்துள் அணைந்த பொழுது அம்பலத்துள் தாண்டவம் முன் புரிந்து அருள்தாள் நிழலை தலைக்கின்றே ஈண்டு வரும் துயர் உளவோ ஈசன் அடியார்க்கு, ஈண்டு வரும் துயர் உளவோ ஈசன் அடியார்க்கு என்று மூண்ட மனம் மேல் நோக்கி முதல்வனையே தொழுது இருந்தார். ஏன் நினைச்சு பாருங்க, அப்படியே அங்க போனாருங்க. போனவர் அப்படியே யார சொல்றாரு, அம்பலத்துள் தாண்டவம் முன் புரிந்து, அம்பலத்தில் ஆடுற பெருமானுடைய அந்த தாண்டவம் புரிந்து அருள் தாழ் நிழலை தலை கொண்டு. இந்த இடத்துல தாழ் நிழலை அப்படிங்கிறார். இந்த தாள் அப்படிங்கிறது என்ன? திருவடி. தாளை கொடுத்து ஆட்கொண்டார், பாலை கொடுத்து ஆட்கொண்டார், சோலை கொடுத்து ஆட்கொண்டார், கோடை கொடுத்து ஆட்கொண்டார். இப்படி எல்லாமே வரும் இல்லையா? இந்த தாழ்ங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு என்ன வெயில், சித்திரை மாதம் வெயில், காலில் என்ன இல்லை, மிதியடி இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கிறோம். தூரத்தில் ஒரு மரம் இருக்குது. என்ன பண்ணுவோம்? ஓடி போய் நின்ன உடனே ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சுகம். இது நம்ம வண்டியில போய் நின்னாவே அவ்வளவு சுகமா இருக்கும். இன்னும் நடந்து போய் நின்னா எவ்வளவு சுகமா இருக்கும் நினைச்சு பாருங்க. எது? நாம இந்த சித்திரை கோடை வெயிலுக்கே இப்படி. இங்க என்ன இருக்குது? சுண்ணாம்பு அறைக்குள்ள இருக்கக்கூடிய இடம் அங்க எப்படி இருக்குதுன்னா, அவருடைய இடம் வந்து பெருமானுடைய திருவடி நீழல், அந்த நிழல் இருக்கு. இது பெருமானுடைய, எப்படி இந்த மரத்துக்கு கீழே நிழல் நமக்கு அந்த சுகத்தை கொடுக்குதோ, அதுபோல எங்க நாவுக்கரசு பெருந்தகை தாழ் நிழலை தலை கொண்டே. இப்ப என்ன ஆயிடுச்சு, முதல்ல எங்க சூடு அடிக்கும், தலைக்கு தானே ரொம்பமா அடிக்கும். ஒன்று தலை கொண்டு அங்கே எது இருக்குது? பெருமானுடைய திருவடி. அதனால தான் அடியார்கள் எப்பொழுதும் அப்படி வணங்கும் பொழுது பெருமான் இங்கே இருப்பதாக பொருள். படம் சூரிய தமிழ் 1001 படத்துல அப்படித்தானே சாமி தான் நடராஜர் வருவாங்க. ஓட ஓட எல்லாம் எதை பார்க்குறோமோ இந்த மாதிரி படங்கள் காட்சி பாருங்க. அந்த படத்துல கூட அந்த அந்த உருவத்திலேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நெல் வந்துட்டே இருக்கும், சாமியோட திருவடி நெல்ல. அந்த மாதிரி இந்த நிழல் அப்படிங்கிறது அந்த மரத்தில் எப்படி நம்ம மனிதர்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்குமோ, அது போல இவருக்கு இங்கே என்னத்தை கொடுக்குது? பெருமான் திருவடி இவருக்கு நிழல். அப்ப அது எப்படி இருந்துச்சுன்னு பின்னாடி சொல்ல போற. அந்த தலை கொண்டே ஈண்டு வரும் துயர் உளவோ ஈசன் அடியார். ஈசன் அடியார்களுக்கு ஏதாவது துயர்னு ஒண்ணு உண்டா? இல்லையே. அடியார்களுக்கு எந்த துயரும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடியார்கள் சிவபெருமான் தன்னுக்கிட்ட வேலை செய்யறவனை எதையாவது துன்பப்படுத்துவானா? கண்டிச்சா கூட இப்போ நாம் ஏதாவது போகிறோம், மரத்தில் ஏறாதரான்னு சொல்கிறாரு, ஏறும் பொழுது என்ன பண்ணுவார்? நமக்கு தண்டனை கொடுக்க தான் செய்வார். இப்போ நம்ம ஒரு திட்டம் வேலை செய்கிறோம், உனக்கு அந்த மரம் ஏற செய்யாது, சரியான பாதுகாப்பு இல்லாமல் ஏறுற அப்படின்னு வந்து என்ன பண்ணுவார்? அந்த பாதுகாப்பு பண்ணிட்டு ஏறு, இல்லைன்னா ஒரு தட்டுவார், அடிப்பார். இப்போ அவர் எதுக்காக அடித்தார்? நம்மளைய நம்முடைய பாதுகாப்புக்காக. அவர் இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளை அடி. அப்ப நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம் பெருமான் நம்முடைய வினைகளை நமக்கு ஊட்டுகிறான். ஏன்? மீண்டும் இந்த ஆன்மா என்ன பண்ணக்கூடாது? பிறவிக்கு வரக்கூடாது, இருப்பதை இப்பவே கழிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ற இறைவன் என்ன செய்யறாரு? நமக்கு வினைகளை ஊட்டுறார். அப்ப ஈண்டு வரும் துயர் உளவோ, நமக்கு துயர். ஏன்னா பெருமான் கொடுக்குறான்னு நினைச்சா நமக்கு துன்பமா அது தெரிய போதா? அதனால தான் முன்னாடி என்ன சொன்னார்? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்ட்டு. அப்ப துன்பம் உளனோ ஈசன் அடியார், ஈசன் அடியார்களுக்கு என்றைக்கும் துன்பங்கிறது இல்லை என்று மூண்ட மனம் நேர் நோக்கி முதன்வனையே. அவ்வளவுதான், போய் உட்கார்ந்தவர் அப்படியே நடராச பெருமானுடைய திருவடியை அப்படியே வணங்கி கொண்டு அப்படியே உட்காந்துட்டார்.
நீட்டறையில். இப்போ உட்காந்தவர் சொல்கிறாரு. அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க? வெய்ய நீற்றறை அதுதான் வீங்கு இளவேனில் பருவம் தைவரு தன் தென்றல் அணைதன் கடுநீர் தடம் போன்று மொய் மொழி வெண்ணிலவு அலர்ந்து முரன்ற யாழ் ஒளியனதாய் ஐயர் திருவடி நீழல் அருள் ஆகி குளிர்ந்ததே. இது அப்படியே எப்படி சொல்கிறாருன்னா, எங்கேருந்து எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி ஈசன் 5ஆம் திருமுறையில் இது முதல் பாட்டு. இப்போ 4ஆம் திருமுறை பாடிட்டாரு, 6ஆம் திருமுறையிலையும் மாற்று திருத்தாண்டகம் பாடிட்டாரு. இப்போ 5ஆம் திருமுறையில் முதல் பாடல் எது? திருமுறை. இது வந்து பொது பாடலில் இருக்கும், ஆனால் இது திருமுறை தல வரிசையில் பார்த்தீங்கன்னா இதுதான் வரலாற்று முறையில் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் பாடல். எது? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கி இளர்வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் கொண்டதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இந்த பாடலில் வர செய்தி பூரா இங்கே இருக்கு பாருங்க. வெண்ணீற்று அணைந்து அதுதான் வீங்கிலர் வேணிலும் வீசு தென்றலும் வீங்கிலர் வேணிலும். இப்போ இந்த மாசில் வீணையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றமில்லாத வீணையின் ஓசை. குழந்தையின் சொல் கேளாதார் குழலொளி யாழொளி. ஆமாம், குழந்தையோட அந்த சொல் கேளாதவங்க யாழ் இனிது குழல் இனிதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இங்கே சொல்கிறாரு மாசில் வீணை, குற்றமில்லாத வீணை. அது எப்படிங்க குற்றமில்லாத வீணை? நாம் வாசித்தோம்னா அது குற்றமுடைய வீணை. ஏன்னா நம்ம வாசித்து அதை ஏதாவது வாசிக்க போகிறோமா? இல்லையே. அது குற்றமுடைய சொல்லைத்தான் தரும். குற்றமில்லாத, அதாவது பயிற்சி எடுத்துக்கொண்டவர்கள் வாசித்தா எப்படி இருக்கும்? கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். வீணையின் ஓசை கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதனால் அதை தான் சொல்கிறார், மாசில் வீணையும் மாலை மதியமும். இப்போ இந்த மாலையில் வரக்கூடிய மதி என்ன பண்ணும்? அப்படியே குளிர்ச்சியை தரும். செல்ஃபோன் நமக்கு என்னத்தை தரும்? வெப்பத்தை தரும் கண்ணுக்கு. நாம் அப்படியே வந்து ஆகாயத்தை அப்படியே மொட்டை மாடியில் போய் படுத்து நட்சத்திரம் நிலவு இதெல்லாம் பார்த்தோம்னா கல்லுக்கு என்னத்தை தரும்? குளிர்ச்சி தரும். நாம் அந்த நட்சத்திரத்தையும் நிலவையும் எங்கே பார்க்குறோம்? செல்ஃபோனில் தான் பார்க்குறோம். இப்பயும் நீங்கள் போய் பார்த்துட்டேன்னா, நானும் செல்ஃபோனில் பார்த்தேங்க, எனக்கு கண்ணு குளிர்ச்சி அவ்வளோ சூடு தான் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்? நான் நிலவை தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு என்ன ஆகி போச்சு? சூடாகி போச்சு. ஏன்? நீ வந்து எங்கே பார்க்கணும்? வானத்தில் பார்க்கணும், செல்ஃபோனில் பார்க்கக்கூடாது இல்லையா? அப்போ அந்த மாலை மதியமும் வீசு தென்றல். இந்த தென்றல் எப்படிப்பட்டது? வீசு தென்றல். எப்படி? வீங்கிலர் வேணிலும். இப்போ அந்த வெய்ய காலத்தில் வீசினா எப்படி இருக்கும்? அந்த காற்று வெப்பம் பொருந்தியதாக இருக்கும். இதே இந்த ஆவணி புரட்டாசியில் அப்படியே காற்றடிச்சா எப்படி இருக்கும்? அப்படியே சிறு 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 சிறுன்னு இருக்கும். அப்படி ஒரு சுகமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. எங்கே உட்காந்து இதை பாடுறாரு பாருங்க. எங்கே உட்காந்து பாடுறாரு? சுண்ணாம்பு நீட்டறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவருக்கு வரக்கூடிய, ஆமாம், இந்த ஐம்புலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. மாசில் வீணையும் அங்கே வரக்கூடிய ஓசைகள் கேட்பதுக்கு எப்படி இருக்குதா? குற்றமில்லாத வீணையின் ஓசை போல இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? மாசில் வீணையும். அப்புறம் இடம் எப்படி இருக்குது? ஆக அப்படியே சந்திரன்லேயே போய் குடியிருக்கிற மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது சொல்கிறார் பாருங்க. மாலை மதியம். அப்புறம் வீசு தென்றலும் வீங்கிலர். இளவேநீர் காலத்தில் அப்படியே வீசக்கூடிய அந்த காற்று போல இருந்தது. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. இந்த வண்டு எங்கே இருக்கும்? அதிக மனமுள்ள தேனுள்ள இடங்களில் தான் நல்ல அந்த வண்டுகள்லாம் இருக்கும். அந்த இடம் மாதிரி நல்ல நறுமணங்கள் எப்படி இருக்குது? நல்ல நறுமணங்கள். மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அப்படியே இதை தூக்கி என்ன பண்ணுறாரு? இங்கே வச்சுட்டார் இந்த பாட்டில் பாருங்க. வீங்கிலர் வேணிற் பருவம் தைவரும் தன் தென்றல் அணைதன் கடுநீர் தடம் போன்று. அந்த எப்படி வருதான்? அப்படியே அங்கிருந்து வரக்கூடிய தென்றல் அப்படியே குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மேலே பட்டு வந்து வருதான். இந்த நீங்கள் குற்றாலம் போனால் பார்ப்பீங்க, என்ன ஆகும்? அப்படியே தண்ணியிலிருந்து வர காற்று அந்த அப்படியே தண்ணியை லைட்டாக அப்படியே பன்னீர் தெளிக்கிற மாதிரி என்ன ஆகும்? பூத்து அப்படியே மெல்லிசாக தெளிக்கணும். அப்படியே அந்த சுகம் இருக்கும் பாருங்க. குற்றாலீஸ்வரரை மறந்தே அங்கே நின்றுடும் இல்லையா? அப்படி இருக்கும். அந்த மாதிரி எப்படி இருக்கான் அந்த பதிகம்? ஒரு அற்புதமான பதிகம்.
அதனால தான் சொல்வார், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானவின்ற விச்சையும், நமச்சிவாயவே நானவின்றெத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அப்புறம் பூக்கை கொண்டு பொன்னடி போற்றிலாம், நாக்கை கொண்டு நமன் நாவில் இல்லா, ஆக்கை கே உயிராய் தேடி அளமந்து காக்கை கேலியாக்கி கழிவாரே அப்படிங்கிறது 5வது பாடலையும். அப்புறம் சொல்வார், வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைமனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே அப்படின்பாரு. பாருங்க, இந்த பதிகம் ஒரு அற்புதமான பதிகம். அதனால் சுவாமி இதெல்லாம் மிக அற்புதமாக சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் சொல்லிப்பாரு, சுவாமி எப்படி இருந்தார்? விறகில் தீயின பாலில் படுநெய் போல் மறைய நின்றுள்ளார் மாமணி சோதியான், உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் வாங்கி முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. நமக்கிட்ட எப்படி இருக்கிறாரு பெருமான்? விறகிலின் தீ போல இருக்கிறான், பாலில நெய் போல இருக்கிறான். அவர்கிட்ட எப்படி இருக்கிறார்? உணர்வுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி, உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அது நெய்யா நிற்குது நாவுக்கரசு பெருந்தகை. நாம பாலா நிற்கிறோம். பாலா போன வாழ்க்கையில நம்மளும் பாலா நிற்கிறோம், அவரு நெய்யா நிற்கிறார். நான் முன்ன என்னைக்கு பால் காய வச்சு தண்ணீராக்கி அப்புறம் கடைஞ்சி அது வெண்ணையா வந்து நெய்யாக்கிறது. நெய்யா வந்தா தான் பயன்பாட்டுக்கு உண்டு. ஆமா, இத்தனை போகணும். நம்ம பாலாவே கிடக்கிறோம். அவரு தீயா நிற்கிறார், விறகில் தீ போல நிற்கிறார் இல்லையா? அப்படி இருக்கிறார். அப்ப தாழ் நிழல் அப்படிங்கிறார். இங்க பாருங்க, இதில் சொல்றார் தாழ் நிழல். எது? மொய்வொலி வெண்ணிலவு அளந்து முரன்ற யாழ் ஒளி. இங்க யாழ்னு சொல்றார். இப்ப இதுவும் ஒரு வகையான நரம்பு கருவி தான். யாழ் வீணை இது ரெண்டுமே நரம்பு கருவி தான். அதனால யாழ் ஒளியினதாய் ஐயர் திருவடி நீழல் அருள் ஆகி குளிர்ந்தது. இந்த அங்க எது குளிர்ச்சியை கொடுத்ததுங்க? பெருமானுடைய அந்த திருவடி. தாள் அப்படின்னா தூக்கிய திருவடியே நிழல் செய்ய. அந்த தூக்கிய திருவடி தான் என்ன பண்ணுது? அவருக்கு அந்த நிழலை கொடுத்தது. சிவனோடு அவனே உயிர்களை பிறவி சூடின்றி எடுத்த அருள வல்லான். சிவன் ஒருவன் தான் என்ன பண்ணுவான்? உயிர்களுக்கு பிறவி வராம எடுத்து ஆளக்கூடிய பெருமான் சிவபெருமான் மட்டும்தான். ஆமா, அதனால தான் அவருக்கு எடுத்து சுமப்பான் என்பது திருவருட்பயன்ல சொல்லப்படும். நிழலை தலை கொண்டு அடைக்கலமாக புகுந்து அந்நிழலுக்குள் அடங்கி நிற்கும் நீற்றினை நெருப்புக்கு அரணாக நிழலில் ஒடுங்கினார் என்று காணலாம். அப்ப தருவான் என திருவடி நீழல் தலைமறைவே அப்படின்னு பொது விருத்தத்திலையும் சொல்லியிருப்பார். அந்த நிழல் எப்படிப்பட்டது? இந்த மரத்துக்கு கீழே நிற்பது போல. அடைக்கணும்னு வந்து அந்த மரம் ஏதாவது ஏண்டா வந்து நின்னேன்னு கேட்க போதா? போனா ஏன் போனேன்னு கேட்க போதா? கேட்காது. நீ எவ்வளோ நேரம் அந்த சுகத்தை அனுபவிக்கிறாயோ அவ்வளவு நேரம் நீ அனுபவித்துக் கொள்ளலாம். அதுபோல பெருமானை நீ பிடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம்? அந்த சுகத்தை, இன்பத்தை, சங்கரன் அப்படின்னா சுகத்தை உண்டு பண்ணுபவன். எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம பெருமான், அச்சோ ருத்ராட்சம் போட்டியா, சிவன் கோயிலுக்கு போயிட்டியா, இப்படி அங்கே போனால் தாங்க எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? தெரியாதவங்க, அவங்களுக்கு பேர் தான் புல் அறிவியர்கள், சமணர்கள் மாதிரி தான். இதெல்லாம் தெரியாதவங்க தான் போயிட்டியா, இப்பயே போயிட்டியா, அவ்வளோதான் அப்படின்னு நிற்பாங்க. அப்படிலாம் இல்லை, இங்கே வந்தால் தான் நமக்கு எல்லா நன்மையும் நடைபெறும். அது வரைக்கும் நம்மளுடைய வினை வேலை செய்யும், வினை நன்றாக வேலை செய்யும். இங்கே வந்தால் வினை கொஞ்சமாக வேலை செய்யும் அப்படின்னு தெரியும். ஆமாம், ஒரு வினை இதெல்லாம் சொல்லுவோம், ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க, அதுதானே பிரச்சனை அப்படின்னு. அப்போ ஈண்டு வரும் துயர் உளவோ ஈசன் அடியாருக்கு. இப்போ ஈண்டு வரும்னா வரக்கூடிய வினை நமக்கு உண்டானா இல்லை, யாருக்கு இல்லை? ஈசன் அடியார். அதனால தான் நல்ல நல்ல அவ நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே, சம்பந்த பெருமானுடைய வாக்கு. நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்றார். அதுபோல முன்னை வினை காரணமாக நிகழினும் அதனால் வரும் துன்பம் அடியாரை பற்றாது என்பது வருவன இங்கே சொல்லப்படுது. இப்போ முன்னை வினையின் காரணமாக வந்தாலும் இப்போ என்ன ஆகாது? நமக்கு அடியார்களுக்கு அது துன்பத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவனை பிறப்பாலும்
பிறவற்றாலும் வரும் துன்பமில்லை என்பது ஈசன் அடியார்க்கின்றார். யார்? ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பெருமான் நம்முடைய பெருமான். அவருக்கு யாராலையும் இல்லை. பின்னாடியே நாம் பின்னாடி பார்க்குவோம். சுண்ணவெந்நீர் சாந்தும் சுண்ணவெந்நீர் சந்தன சாந்தும் சுழற்திங்கள் சூளாமணியும் அப்படின்னு சொல்லி எங்கே சொல்லுவார்? பின்னாடி விஷத்தை சாப்பிட்ட பொழுது சொல்லுவார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நான் அஞ்சக்கூடியது யாதும் இல்லை, அஞ்சதனால எனக்கு வரப்போவதும் இல்லை. ஏன்னா எங்கள் பெருமான் எனக்கு துணை நிற்கிறான், நிற்பார். அப்போ கோளறு பதிகத்தில் மூண்ட நேர் நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார். மூண்ட மனம்னா துணிந்து நின்ற மனம். மனம் எப்படிப்பட்டது? துணிந்து நின்ற மனம். நேர் நோக்கி மனத்தினுள் வேறொன்று புலப்படாது. இந்த மனத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? பூசையில் உட்காந்த உடனே அதை விட்டுட்டு வந்துட்டேன், இதை விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ தான் சாப்பாடே வைக்கிறாங்க, இவங்க என்னைக்கு சாப்பாடு செஞ்சு நான் சாப்பிட்டுட்டு வெளியே போகிறது, இப்படிலாம் இல்லை. போய் உக்காந்தாரு, அவ்வளோதான். தில்லை பெருமானுடைய திருவடி நினைந்தாரு, அப்படியே அமர்ந்துட்டார். எது வந்தால் என்ன, பெருமான் திருவடி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டார். மனத்தினுள் வேறு ஒன்று புலப்படாது. எங்கே? வெளியில் கண்ணில் இல்லைங்க, மனத்தினுள் வேறு ஒன்றும் புலப்படாதே அத்தாளினையே நோக்கி அச்சமயம். அதனால தான் நேர் நோக்கி, அப்படியே ஒரே பார்வை, நேர் கொண்ட பார்வைன்னு சொல்கிறேன். அந்த ஒரு பார்வை எது? திருவடி நிழலை. எது நினைக்குது? கண்ணு இல்லை, உள்ளம் நினைக்குது. உள்ளம் பெருமானுடைய திருவடியை மட்டும்தான் நினைக்குது, வேற எதையும் நினைக்கல. நாம் இங்கே உட்காந்து இருக்கிறோம், வெளியில் சைக்கிள் இன்னைக்கு பைக்கை பூட்டணுமா இல்லையா தெரியலையா, சாவி. அப்போ தான் தேடுறோம், அப்போ தான் என்ன பண்ணுறோம்? தேடுறோம். அப்போ எப்படி இருக்கிறோம்? அந்த நேர் நின்றல் இல்லை. நேர் நின்றல் ஒன்றிருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை. கன்றிய காலனை காலால் கடிந்தவன் அடியவர்க்கே சென்று தொழுமீன்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. சுவாமி நாவுக்கரசர் தில்லை போன பொழுது எப்போ வந்த அப்படின்னு சுவாமி கேட்டாராம். நாம போனா என்ன கேட்பாரு? ஏன்டா இங்க வந்த? நம்ம போன உடனே சாமி அதுதானே கேட்பாரு. ஏன்டா இங்க வந்த, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு. ஆமா, நீ பிரச்சனைன்னா நம்மளை கண்டுக்க மாட்டேன், ஏதோ பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை போல வந்துருக்கிறேன் அப்படின்னு கேட்பாரு இல்லையா? அப்படி கேட்கிறாரு சுவாமி. அப்ப அடுத்தது பாருங்க. மாசில் மதி நீடு புனல் மன்னி வளர் சென்னியானை பேச இனியானை உலகு ஆளுடைய பிஞகனை ஈசனை எம்பெருமானை எவ்வுயிர்க்கும் தருவானை ஆசையில் அரா அமுதை ஆசையில் ஆரா அமுதை அடிவணங்கி இனிது இருந்தார். இப்ப எப்படி இருந்தாரா? இனிது இருந்தார். முதல்வனையே அங்க என்ன சொன்னாரு? முதல்வனையே தொழுது இருந்தார். இங்க மாசில் மதி நீடு புடல் மன்னி வளர். மாசில்னா குற்றமில்லாத மதி, குற்றமில்லாத மதி. நீற்றினை நீடு புனல், அந்த தண்ணி என்னைக்காவது வத்திருமானா? இல்லை. நீடு புனல் மன்னி வளர், நிலைத்திருந்து வளரக்கூடிய வளர், அதான் வளர் சென்னி யானை, வளரக்கூடிய சென்னி. சென்னினா எது? தலை. இப்ப நாம இங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு, சென்னி மலை. முருகனுக்கு தலைமையான மலை எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னி மலை. கந்த சஷ்டி கவசம் கொடுத்த இடம். இது எத்தனை பேர் போய் பார்த்துருப்போம்? தெரியாது. அதுக்கு பேர் தான் சென்னி மலை. சென்னினா தலை அப்படின்னு பொருள். அப்ப சென்னி அப்படின்னு சொல்றாங்க. சென்னி, சென்னி யானை. இதை பாருங்க, பாட்டிலேயே சேக்கிழார் பெருமான் குறிப்பால உணர்த்துறார். பின்னாடி பாட்டில் வரக்கூடிய செய்தியை பாருங்க. சென்னி யானை, இனியானை, பின்னகனை, ஈசனை, எம்பெருமானை, தருவானை, ஆரா அமுதை. இப்படி 7 சொல்றார். ஏன் இதை 7ஆ சொல்லணும் சேக்கிழார் பெருமானா? இது பின்னாடி என்ன பண்றாங்க, 7 நாள் அந்த நீட்டறைக்குள்ள இருக்கிறார். நாவுக்கரசு பெருந்தகை 7 நாளும் அந்த நீட்டறைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த 7 நாளும் சாமி எப்படி இருக்கிறாரா? முதல் நாள் அப்படியே சென்னி யானை, வளர் சென்னி யானை, அந்த மதியிலிருந்து வரக்கூடிய குளிர்ச்சி போல இருந்துச்சு. அடுத்தது பாருங்க, பேச இனியானை, அப்படியே பேசணும்னு நினைச்சா அவ்வளோ இனிமையா இருக்குதுங்க.
இப்போ இது எங்கே நடக்குது? உள்ளார நடக்குது. வெளியில் என்ன நினைப்பான் அவன்? இன்னாரும் சாம்பல் ஆகிருப்பான். அவன் என்ன நினைப்பான்? இன்னாரும் சாம்பல் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கே வெளியில் நிற்கிறவன் நிற்பான். இவன் இப்போ தெரியுதா ஏன் வந்து அந்த பாதுகாப்பு தேவை அப்படின்னு? இந்த சுகத்தெல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது எவனாவது வந்து துன்பப்படுத்தி இருந்தா இந்த சுகம் நாவுக்கரசு பெருந்தகைக்கு இந்த பாடல் கிடைக்காம நமக்கு போயிருக்கும். தேவா மாசி வீணையும் மாலை மதியம் இதெல்லாம் கிடைக்காம போயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து திறக்க இவர் அந்த நினைவு மாற வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு இது ஆகாதுன்னு சொல்லி விட்டாங்களா, என்ன பண்ணுறது? அதனால் அதனால தான் சேக்கிலார் அங்கமே போட்டார் சேமம். ஆமாம், சேமம்னா நன்மை. எது நன்மை? தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறாங்களே. இப்போ வழிபாடு பண்ணும்போது நமக்கு எத்தனை தொந்தரவு வருது? அப்போ தான் செல்ஃபோன் அடிக்குது, குழந்தை அழுகுது, வீட்டுக்காரம்மா மேலேருந்து ஒரு டம்ளார் எடுக்கிறதுக்குள்ள 10 பாத்திரத்துக்கு கீழே தள்ளுது, டபட பட பட படம் விழுவுது. இத்தனையும் நடக்குது பூசையில் உட்கார. இங்கே என்ன பண்ணுறாரு? அதுதான் அவர் நேர்ந்து உட்கார்ந்தார். காரணம் என்னன்னா எந்த தொந்தரவுமே இல்லை, எந்த தொந்தரவுமே இல்லை. நேர் நோக்கி நின்றார், அப்படியே பெருமானை நோக்கி அப்படியே நின்றவர் நின்றுட்டார். அப்போ என்ன? சென்னியானே பேச இனியானே. சாமி எப்படி பேச பேச இனி. சாமியை பற்றி பேசாத நாளெல்லாம் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ ஊனுக்குள் ஈசனை தேடும் மதியிலி அப்படின்னு சொல்லி திருமந்திரம் ஒன்று இருக்கும். அதில் சொல்கிற மாதிரி அப்படியே சுவாமி எப்படி பேச பேச இனிமையானவர். சுவாமியை பேச பேச இனிமையானவர். அப்போ உலகாளுடைய பிஞகனை தலைவிரி கோலம். பிஞகன் சிவபுராணம் படித்தோம்னா வரும். பிஞகன் அப்படின்னா தலைவிரி கோலம் கொண்டவன். ஏன்னா அந்த தலையில் என்ன இருக்குது? ஆமாம், அறிவு இருக்குது, அப்புறம் நிலவு இருக்குது, கங்கை இருக்குது, என்ன பாம்பு இருக்குது, எல்லாமே அங்கே எல்லாம் ஒன்று சேராது பூரா ஒன்று சேர்ந்து இருக்கும் அந்த தலையில தான். அதனால தான் அவருக்கு பிஞகன் தலைவிரி கோலம் அப்படின்னு பேர். அதுக்கு தலைவிரி கோலம் பிஞகன் அப்படி. பிஞகன் தாள் வாழ்க விரிசடை, அதான் தடை விரிந்து அது பிஞகன் அப்படின்னு பேர். அப்படியே பிஞகனை ஈசனை. ஈசன் எப்படிப்பட்டவன்? குளிர்ச்சியை தரக்கூடியவன் ஈசன். ஈசனை எம்பெருமானை என்னுடைய தலைவனை என் உயிரும் தருவானே. இந்த உயிரை இந்த உடம்புக்குள்ள கொண்டு வந்து பொறுத்தது யாரு? நம்மளா கேட்டுக்கிட்டோமா? செகப்பா ஒல்லியா அழகா என்னை கொண்டு அங்கே போடு சாமி அப்படின்னு கேட்டோமா? இல்லையே. அவரு என்ன தேவையோ வினை கேட்டார் போல கொண்டு வந்து பொருத்தி இருக்கிறார். அது பொருத்த முடிஞ்ச உடனே மறுபடியும் கூட்டிக்குவார். அதனால இதை பற்றி நாம கவலையே பட தேவையில்லை. தருவானே ஆசையில் ஆறா அமுதை. முடிவில்லாத அமுதுனா எது? துன்பம் இல்லாது அமுது அப்படின்னா முடிவில்லாது எது? பிறவி முடிஞ்சாதான் நமக்கு அமுது. இதுக்காகத்தான் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்ப ஆறா அமுதை அடி வணங்கி இனிது இருந்தார். எப்படி இருந்தாரு? இனிது இருந்தார். ஆமா, இனியான். அப்படியே என்னில் யாரும் எனக்கு இனியான் இல்லை, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து நிற்கும் இன்னம்பர் ஈசனே அப்படிம்பார். என்னிலே நிற்கும் இன்னம்பர் ஈசனே அப்படிம்பார். அப்ப அடுத்த பாடல் சொல்றார் பாருங்க. ஓர் 7 நாள் கழித்ததற்பின் உணர்வில் அமணரை அழைத்து பாரும் இனி நீற்றறையை என உரைத்தான் பல்லவனும் கார் கொண்ட குலாம் கார் இருண்ட குலாம் போலும் உருவுடைய கார் அமணர் தேறு நிலை இல்லாதார். தேறு நிலைன்னா என்னங்க? முக்தி இல்லாதவன், முக்திக்கு போகாதவன். தேறு நிலையறியேன் திகைப்பறியேன். ஆமா, தேர்ச்சி இல்லை, அது தோல்வி. அதனால தான் முன்னாடி சொல்லிட்டார் தேறு நிலை அறியாதார். பாருங்க, தேறு நிலை இல்லாதார் நீற்றறையை திறந்தார்கள். இப்போ போய் என்ன பண்றாங்க? நீற்றறையை திறந்தாங்க. அடாடாடாடா, தங்கத்தை புடம் போட்ட மாதிரி தக தக தகன்னு இருக்குது. அடுத்த அவன் பாருங்க, அடுத்த பாடலை 7 நாள் சும்மா இல்லை. 7 நாள் நாம் 1 மணி நேரம் அந்த சுண்ணாம்பு சூளைக்கிட்டயோ செங்கல் சூளைக்கிட்டயோ நிற்க முடியாது. ஆனால் 7 நாள் எங்கே இருந்தார்? சுவாமி திருவடி நிழல்ல இருந்தார். போயிடும். அங்கதான் தென்றலா வீசுதே, நமக்கு தான் காத்து வராது. நம்ம அன்பு அவ்வளவுதான். அங்க நீண்ட அன்பு ஆறா அமுது.
அந்த அன்பு இருந்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு சாமி வேணுங்கிற அத்தனையும் கொடுத்தார். 7 நாள் சாப்பிட கிடையாது, தண்ணியை கொடுக்குற, என்னது எதுவுமே இல்லை 7 நாள். அப்படியே சுவாமி எப்படி இருக்கிறாரு, தகச்சு. இவங்க என்ன நினைச்சாங்க, இன்னால் சாம்பலாயிடும் தெர அப்படின்ட்டான் பல்லவமான. இப்போ பார்த்தா அப்படியே இருக்கு. உடனே பாருங்க அவன் எப்படி, அதாவது இந்த தீமை செய்யறவனுக்கு உடனே புத்தி வேலை செஞ்சு அது அடுத்தது அவனை என்ன பண்ணலாம் அப்படியே செய்யும். இப்போ அதான் சொல்றாங்க பாருங்க, 7 நாள் கழிந்ததன் பின் பாரும் இனி நீற்றறையை போய் பாரு அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து காமிக்கிறார். யாரு சொல்றான், பல்லவ மன்னன் இதை சொல்றான். பல்லவனும் கார் இருண்ட குலாம் போலும் எப்படி இருக்கிறாங்க இவங்க எல்லாம், கருகருகருன்னு இருக்குது எல்லாம் ஒண்ணு கூட கூட்டம். இந்த கூட்டமே எப்படி இருக்குது, கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்குது, எல்லாமே கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்குது. அதனால ஏன் கருப்பு அப்படின்னா, அதுக்குள்ள ஒன்று போட்டினா அப்படியே போய் பிடிச்சிக்கும். அது என்னன்னா ஆய்வே பண்ணாது, பிடிச்சிக்கும். வெள்ளை என்ன பண்ணால் எதிர்த்து தரும், வெளியில உள்ளார நன்மையை மட்டும் உள்ள தரும், குளிர்ச்சியை. அதனால தான் வெள்ளை ஆடையை அணிகிறோம். ஏன் வெள்ளை ஆடை அணிகிறோம்னா, உடம்புக்கு தேவையான நம்மலாம் வெள்ளை ஆடை தான் அணியணும். எங்க நம்ம பாரத தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம், ஏன்னா இது ஒரு கந்தக பூமி, இங்க இருக்கக்கூடிய வெப்பம் தாங்க முடியாது. அதனால நம்ம என்ன ஆடணும், வெள்ளை ஆடைகள் தான் அணியணும். வெளிநாட்டில் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணணும், கருப்பு ஆடை அணியணும். அவனுக்கு என்ன தேவை, வெப்பம் தேவை. நமக்கு என்ன தேவை, குளிர்ச்சி தேவை. அதனால வெள்ளை. அது வெள்ளைக்கு இன்னொன்று சொன்னார் சேக்கிழார் பெருமான், புண்ணியமெல்லாம் ஒன்று திரண்டார் போல. திருமலை செருக்கத்தை சொன்னார், புண்ணியமெல்லாம் ஒன்று திரண்டார் போல. எப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கும். புண்ணியம்னா எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். அந்த வெள்ளை, ஏன்னா பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள். அதையும் சேக்கிழார் பெருமானே சொல்லிட்டார். புண்ணியம்னா எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். அப்போ வெள்ளையெல்லாம் ஒன்று திரண்டார் போல கைலாயம். இந்த புண்ணியமெல்லாம் ஒன்று சேர்ந்தா எதுவோ அதுதான் கைலாயம் அடைஞ்சார். அது போல இங்க என்ன பண்ணிட்டாரு, அந்த கருகருன்னு இருக்கிற குலாம் போலும் உரு உடைய கார் அமணர்கள். இந்த கார் அமணர்கள் தேறு நிலை இல்லாத. இவங்க எப்படி என்ன நிலை இல்லை, முக்திக்கு போற வழியெல்லாம் இல்லை. எப்படின்னா அடுத்தவனை பத்தி பேசிட்டு இருக்கிற இவனுக்கு எந்த முக்கிய சாமி தரப்படுற, முக்திக்கு போற வழி இல்லாத நீற்றறையை திறந்தார்கள். போய் என்ன பண்ணிட்டாங்க, நீற்றறையை திறந்தாங்க. அது எப்படி திறக்க முடியும், கீழே குனிஞ்சு பார்க்குறான். போயிட்டானா சாம்பலா அப்படின்னு பார்க்குறான். இல்லையே, என்னடா அது அப்படியே பாதி இருக்கிற மாதிரி தெரியும். எங்க வேகமாக சுட்டு திறந்துடும். பார்த்தேன் பக்கத்தில் பேசுறாங்க எல்லாரும். மாதிரி ஒன்றும் சொல்லாது, நாம கற்றுக் கொடுத்த மந்திரத்தினால என்ன பண்ணிட்டார், தொலைச்சிக்கிட்டான். நாம சொல்லி கொடுத்த மந்திரத்தினால தொலைச்சிட்டான். நம்ம மன்னன்ட்டு சொல்லணும். அடுத்த சரி போடணும், அடுத்த திட்டம் நீட்டணுவேன். ஏன்னா மன்னன் என்ன அப்படியே இருக்கிறாங்க, பொய் சொல்லிட்டீங்களான்னு கேட்டக்கூடாது. உடனே மன்னா நாங்கள் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு இவன் தப்பிச்சுக்கிட்டான். அடுத்து சொல்லிட்டாங்கப்பா. எப்படி பாருங்க திட்டமிடுறாங்க அமணர்கள். ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பளவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி ஊனம்தாம் இல்லாராகி உவந்து இருந்தார் தமை கண்டே ஈனும் தாங்கியது இளதாம் என்ன அதிசயம் என்றார். ஒன்று இவங்க சொன்னாங்க, இது என்ன பண்ண பெரிய அதிசயம், நாம் சொல்லி கொடுத்த மந்திரம் தான் இது. ஒன்றும் இவர் எப்படி இருந்தாரு, ஆனந்த வெள்ளத்தில் அந்த பாட்டு வருமே, ஆமா, வெள்ளத்தில் அமிழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டில் ஒரு பாடல் வரும். அந்த பாடல்ல இடை மூழ்கி அம்பலவன், அந்த ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி அந்த மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்ச்சேவடி கே சென்றுதாய் கொத்தும் பிம்பர் மாணிக்கவாசர். எங்கே தேன்கள் நிறைந்த மலர்கள் பொருந்திய மலரடி. அப்புறம் அது மட்டும் இல்லை, நம்ம சாமியோட திருவடி எப்படி இருக்கும், தாமரை பூ போல இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, அப்படி எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும், மெதுன்னு இருக்கும். பிறந்த குழந்தையோட திருவடி எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா. அதனால தான் செந்தாமரை திருவடி, சாமியோட திருவடி செந்தாமரை திருவடி அப்படின்ட்டார். அப்ப தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி ஊனம்தான் இல்லை. இப்போ ஒரு ஊனமும் ஏற்படலை, ஒரு ஊனமும் தான் இல்லார் ஆகி வந்து இருந்தார். அப்படி என்ன இருந்தாரு, ஜம்முன்னு அப்படி இருந்தார், ஒரே மகிழ்ச்சியா இருந்தாரு. ஏன்னா யாரு தருவா, எந்த தொந்தரவும் இல்லாத 7 நாள் 7 நாள் எந்த தொந்தரவும் இல்லாம சாமி கும்பிட்றதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணி வச்சாங்களே. அதனால அவங்கள
சாமி என்ன பண்ண அப்படியே உகந்து இருந்தார். தமை கண்டு பார்த்தாங்க, ஆஹா வந்துச்சுரா, ஈனம் தாங்கியது இலதாம் என்ன அதிசயம். அவங்க கேக்குறாங்க. ஆமா, ஈனம் தங்கியது இலதாம் என்ன அதிசயம். இதெல்லாம் ஒரு அதிசயமா? ஆமா, இதெல்லாம் ஒரு அதிசயமா? இல்ல இல்ல, இதெல்லாம் நாம் சொல்லி கொடுத்த மந்திரம். இவங்க எந்த மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க? ஆஸ்தி நாஸ்தி, இதை தவிர அவங்க கிட்ட மந்திரமே இல்லை. இத்தும் பின் இம், அவ்வளோதான். இட்டும் பின் இம், இப்போ துன்பம் பின்னாடி இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் தான் இவங்க மந்திரம். இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாரா, இது என்ன ஒரு அதிசயம்? இதெல்லாம் ஒரு அதிசயம் இல்லை. இப்போ நாம் ஒரு அடியார் ஒரு நல்லது செஞ்சுட்டா, செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா, எல்லாம் செய்ய முடியாது, நீ செஞ்சுக்கிறப்ப. அவன் எங்கே செஞ்சான், நீ வேற. அது 100 பேர் செஞ்சாங்க, கடைசியில் அவன் பேரை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே சொல்ற, இண்டு தங்கியது இலதான் என்ன அதிசயம் என்றார். அதிசயம் அன்று இது. அவங்க அடுத்து சொல்றாங்க பாருங்க, சமணர். அதிசயம் அன்று இது முன்னை அமன் சமயத்து சாதகத்தால், முன்னை அமன் சமயத்து சாதகத்தால் இது செய்து பிழைத்திருந்தான் என வேந்தற்கு உரை செய்து மதி செய்வது இனி கொடியவள் விடம் ஊட்டுவது என்று முதிர வரும் பாதகத்தோர் முடைவாயால் மொழிந்தார்கள். முடைவாயினா நாற்றம் முடிச்ச வாயில, நாற்றம் முடிச்ச வாயின்றார். சேக்கிலாருக்கு இதுக்கு மேலே தாங்கவே முடியலைங்க. இவங்க பண்ற அட்டுழியம் சேக்கிலாரால பொறுத்து கொள்ள முடியல. அதனால சொல்லிட்டாரு, நாத்தம் முடிச்ச வாய் அவன் அப்படின்னு சார். ஏன்னா ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அதிசயம் அன்று இது என்னங்க பெரிய அதிசயம், போய் மண்ணை என்னமோ இது பெரிய அதிசயங்கிறாரு. முன்னே அவன் சமயத்தில் சாதகம் நாம் சொல்லி கொடுத்தோம்ல, அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி இப்போ ஏதாவதுன்னா இந்த தாய்மானவர் சொல்றார், நீரில் நடக்கலாம், நெருப்பினில் இருக்கலாம். யாரு? பெருமானுடைய வணங்குறவங்க நீரில் நடக்கலாம், நெருப்பினில் இருக்கலாம் அப்படின்னு தாயுமானவரும் இந்த சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க. நெருப்பில் நடக்கிறது போகிறது, தலைகளாக நெருப்பில் நின்று வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான மந்திரம். அதை பயிற்சி பண்ணவங்க உபதேசம் பண்ணி அந்த மந்திரத்தையும் நீரையும் உபதேசம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் இருந்திருக்கு. அது மாதிரி இவரும் தப்பிச்சுக்கிட்டார். எது? நம்ம சமணர்கள் முன்னாடி சொல்லி கொடுத்தோம்ல, அந்த மந்திரத்தினால தப்பிச்சுக்கிட்டாரு. சாதகத்தான் இது செய்து பிழைத்திருந்தான், அதனால இது செய்து பிழைத்துக்கிட்டான். இதை யார் சொல்லலாம்? சமணர்கள் சொல்றாங்க, பிழைத்திருந்தான் என வேந்தருக்கு உரை செய்து. எங்க மனசு மாறிடக்கூடாது, உடனே அடிச்சிட்டான் ஒரு பல்ட்டி. சாமி இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நாம் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வச்சு இவர் தப்பிச்சுட்டான். அதனால என்ன பண்ணுனா, மதி செய்வது இனி கொடியவள் விடம் ஊட்டுவது. இப்ப நீங்க இதெல்லாம் இனிமேல் சரிப்படாது, இனிமேல் இதெல்லாம் வேண்டாம். இப்ப அந்த காலத்துல மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விஷம் கொடுத்து கொலை செய்வதுன்னு ஒரு தண்டனை வச்சிருந்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது சொல்ற பாருங்க, மதி செய்து இனி கொடியவள் விடம் ஊட்டுவது. இனிமே ஒரே வழி, இவனை கொல்லணும்னா என்ன பண்ணுனா, நல்ல நிறைய விஷம், அதிக விஷம் பொருந்தியதா இவனுக்கு கொடுத்துறோம், அப்பதான் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. என்று முதிர வரும் பாதகத்தோர் முடைவாயால் மொழிந்தார்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க? இந்த வாய் நாத்தம் ஏடா போடா. நான் எங்கேயாவது சொல்ல போய் எங்கேயாவது நல்லதுக்கு போகும்போது யாராவது சொன்னா நாரவாய போடா முதல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி சேக்கிலார் பெருமான் சொல்றாரு பாருங்க. அதைத்தான் நம்ம புராணத்துல இல்லாதே இல்லையா அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி. ஏன்னா சேக்கிலார் பெருமான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா அவருக்கு கோபம் வந்துருச்சு, எவ்வளவு தானே எங்க சாமியை கொடுமைப்படுத்துத அப்படின்னு சொல்லிட்டு, நீ சுண்ணாம்பறையில் போட்ட வெளியே இப்போ என்ன பண்ணியிருக்கணும், எல்லாம் விழுந்து நாங்கள் பண்ணினது தப்பு சாமி, நாங்கள் பொய்ய சொல்லிட்டோம், அவரு பெருமான் சைவத்தில் சேர்ந்ததுனால தான் இப்படி இருக்கிறாருன்னு எல்லாரும் திருநீர் எடுத்து பூசுகிறான். அந்த சுண்ணாம்பறை வந்து எடுத்து திருநீரை பூசியிருந்தா இவெல்லாம் நல்லவன். இவன் என்ன பண்ணிட்டான், இல்லை நாம் சொல்லி கொடுத்த மந்திரத்தினால தான் தப்பிச்சுட்டான். அதனால அடுத்து என்ன பண்ணலாம், நல்ல கொடிய விஷமாக கொடுத்து கொண்டுடுறான். முடிவு பண்ண ஏதாவது வாழ வைக்க ஏதாவது ஒரு. இவங்க எப்படிப்பட்டவங்க? மற்ற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காதவர்கள். சமணர்கள் எப்படிப்பட்டவங்க? மற்ற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க. இப்ப என்ன பண்றாங்க, கொல்றது மட்டுமே குறியா வச்சிருக்கிறாங்க. கொள்கையெல்லாம் விட்டுட்டாங்க, இப்ப கொல்றதை மட்டுமே குறியா வச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணோம், நல்ல விஷத்தை கொடுத்து கொன்னரலான்ட்டாங்க. நம்ம அடுத்த வாரம் விஷம் எப்படி கொடுக்குறாங்க, அடுத்தது பட்டத்து யானையை கொடுத்து என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது எல்லாம்
அடுத்த வாரம் சனிக்கிழமை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பானது நேர்வு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட அன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகெல்லாம் வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் விழுமி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அருள் தரும் தேவகிரி அம்மை உடனம அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் எம்பிரான் தெய்வ சேக்குலார் பெருமான் திருவடிகள் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருந்தகை திருவடிகள் திருச்சிற்றம்பலம் நஞ்சுண்டா நஞ்சுண்டா நீலகண்டா நீலகண்டா நஞ்சுண்டா நஞ்சுண்டா திருச்சிற்றம்பலம் விழாவுக்கு கொஞ்சம் ஐயா